வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மாம்பழத்தை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மாம்பழத்தை சாப்பிட வேண்டிய சரியான நேரம் இருக்குது. மாம்பழத்தை இரவு நேரங்களில் நம்ம சாப்பிட்றதை தவிர்த்துட்டு காலை அல்லது மதிய உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஸ்நாக்ஸ் டைமில் மாம்பழத்தை சாப்பிட்றது அப்படின்றது நமக்கு நல்லது, செரிமானத்திற்கும் நல்லது. அப்போ தான் அது ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும். ஸோ எந்த ஒரு உணவுமே அளவோடு நம்ம சாப்பிடணும் இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு நடுத்தர அளவிலான ஒரு மாம்பழம், அதாவது சுமார் 150 200 கிராம் இருக்கக்கூடிய ஒரு மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கனாலே அதுவே ஆரோக்கியத்திற்கு மனிதருக்கு போதுமானதாக இருக்குங்க. மாம்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு, அந்த இம்யூனிட்டியை நீங்கள் பூஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரித்து தொற்று நோய்கள் மற்றும் சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை பாதுகாக்குதுங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான கரோட்டினாய்டுகள், அந்த கரோட்டினாய்ட்ஸ் எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. அதாவது இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நமக்கு வலுப்படுத்துறதால, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துறதால புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுசாக ஒரு தொற்று நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி தொற்று நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு மாம்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்புறம் நம்ம பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக்கலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியதுங்க மாம்பழம். செரிமான கோளாறுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாம்பழம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக அவங்களுக்கு செயல்பட்டு அந்த செரிமான கோளாறுகளை சரி பண்ணிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் அமைலேஸ் போன்ற செரிமான என்சைம்ஸ், அந்த நொதிகள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது நாம உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய அந்த சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை மிக எளிதாக உடைத்து செரிக்கக்கூடிய அந்த செரிமானத்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக்குது. இதனால எவ்வளவு பெரிய கடினமான உணவு மூலப்பொருட்களாக இருந்தாலும் அது எளிதில் உடைத்து செரிமானம் எளிமையாக்கப்படும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழத்தில் இருக்கக்கூடிய தாராளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் நீரினுடைய அளவும் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் தீர்த்து குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா, குறிப்பாக மலச்சிக்கல்லாம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணமே நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது அர்த்தம். மாவுச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோன்றது அர்த்தம். ஸோ நாம நார் சத்து, அமிலேஸ் போன்ற என்சைம்கள் இருக்கக்கூடிய மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்தை சீராக்கிக்கலாம். குடல் இயக்கமும் நமக்கு எப்போதுமே சீராக இருக்கும். குறிப்பாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுவுமே ஏற்படாதுங்க. கண் பார்வை திறனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஐ கேரா மாம்பழம் உங்களுக்கு செயல்படுங்க. கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ, இந்த குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் மாம்பழத்தில் அதிகமான அளவில் இருக்கு. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணணும்னா, மாலை கண் நோய், அதாவது நைட் பிளைண்ட்னஸ் மற்றும் கண்கள் வறண்டு போதல், ட்ரை ஐஸ் போன்ற குறைபாடுகள் எல்லாத்தையுமே வராமல் உங்களுக்கு தடுக்கும், குணமும் படுத்தும். மேலும் மாம்பழங்கள் இருக்கக்கூடிய லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை திறன் குறைபாடு, மாகுலர் டீஜெனரேஷன் நமக்கு தடுக்கும். அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையாக இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை வழங்குறதுல மாம்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்பட்டு எப்போதுமே கண் பார்வை திறன் குழந்தைகளாக இருக்கும்போது, இளைஞர்களாக இருக்கும்போது நமக்கு கூர்மையாகவே இருக்கும். வயதானவர்களுக்கு கண் பார்வை திறன் மங்குவது அப்படின்றது இயல்பு தான். ஆனால் அவங்களுக்கும் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கணும் அவங்க நினைச்சாலுமே ஒரு நாளைக்கு 100 150 கிராம் அல்லது 150 200 கிராம் அளவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானதான். கண் பார்வை திறனுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஹார்ட்டோட ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கிறதுக்கு, இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இதயத்தினுடைய சீரான செயல்பாட்டிற்கு மாம்பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, மாம்பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய தாதுக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீரான அளவில் வைத்திருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடல் ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், இந்த மாதிரி ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக இருக்கும்பொழுது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகாது. அதனால மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குங்க இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழங்கள் இருக்கக்கூடிய மங்கிஃபெரின் அப்படின்ற அந்த தனித்துவமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதய தசைகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றது ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. அதனால
அதனால் ரத்த ஓட்டம் எப்போதுமே அந்த பிளட் ஃப்ளோ வந்து இதயத்துக்கு ப்ராப்பராக கிடச்சிட்டே இருக்கும்போது இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும், இதய தசைகள் வலுப்பெறும், இதய ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு, மீண்டும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு, அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் மாம்பழம் வந்து மிகவும் நல்லது. இப்போ இது மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த அளவில் அயன் அப்படின்ற அந்த இரும்பு சத்து இருக்கும். அதை விட முக்கியமாக மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு, அந்த அயனை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கான வழிவகையை நமக்கு செஞ்சு கொடுக்கும். இதனால் ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து உயர ஆரம்பிக்கும். ஏன்னா இரும்பு சத்து குறைஞ்சதால தான் உங்களுக்கு ரத்த சோகை நோயே ஏற்படுது. இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும், ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஸோ அந்த குறைந்து போன ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் பொழுது தான் ஆக்சிஜன் சப்ளை நமக்கு முறையான அளவில் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் போது உடல் வந்து சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைவாக இருந்ததால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கிறது, கவனச்சிதறல், இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த விட்டமின் சி தான் மாம்பழங்கள்லேருந்து இந்த ரத்த சோகைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு ரத்த சோகை வந்து ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய இந்த குறைவான இரும்பு சத்தை வந்து மீண்டும் உங்களுக்கு மீட்டு கொடுத்து உங்களுக்கு ரத்த சோகையை சரி பண்ணக்கூடியதாக இருக்கு. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ஸ்கின்னு, ஹேர் ஹெல்த் கேர் வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்கிறதுக்கு மாம்பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. மாம்பழம் சருமத்திற்கு இயற்கையான பொலிவை தரும். அதுக்கான காரணம் மாம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் சி. அது என்ன பண்ணணும்னா சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மைக்கு தேவையான கோலோஜன் அப்படின்ற ஒரு புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணும். ஸோ இந்த கோலோஜன் தான் நமக்கு சரும சுருக்கங்கள் இல்லாமல் புத்துணர்ச்சியான சருமத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி சரியான அளவில் இருக்கும் பொழுது நீர் சத்து கரெக்டான அளவில் இருக்கும், ரத்த ஓட்டம் கரெக்டான அளவில் இருக்கிறதால வறட்சி அப்படின்றது சருமத்தில் ஏற்படாது, சுருக்கம் அப்படின்றது சருமத்தில் ஏற்படாது. ஒரு பளபளப்பான புத்துணர்ச்சியான சுருக்கங்கள் இல்லாத இளமையான தோட்டத்தை நம்ம பெறுவதற்கு இந்த வகையில் தான் மாம்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்புறம் நமக்கு இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம், இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை மாம்பழம் நமக்கு கொடுக்கும். அதே போலதான் உங்களுடைய தலைமுடியுமே ஆரோக்கியப்படுத்தக்கூடியதாக மாம்பழம் இருக்கு. அதுக்கான காரணம் விட்டமின் ஏ அப்படின்ற அந்த ஊட்டச்சத்து தான். ஸோ விட்டமின் ஏ வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய செபாசிய சுரப்பிகளை சீராக்கி கூந்தலுக்கு தேவையான இயற்கையான ஈரப்பதத்தையுமே வந்து சீபத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ கூந்தல் வந்து வறட்சி அடைவதை முன்னாடியே வந்து உங்களுக்கு மாம்பழம் தடுத்து நிறுத்திடும். இப்போ உங்களுக்கு முடிகள் வந்து வறண்டு போயிடுது, பொலிவு இழந்து காணப்படுவது, வலுவிழந்து காணப்படுவது, இது எதையுமே உங்களுக்கு இல்லாமல் முடியை வந்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது பலப்படுத்துது. ஸோ அதனால் உங்களுக்கு முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு மாம்பழம் வந்து கொடுக்குங்க. புற்றுநோயை தடுப்பதற்கான ஆற்றலை பெறுவதற்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் மாம்பழங்கள்ல இருக்குங்க. அதுக்கான காரணம் என்னன்னா மாம்பழங்கள் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்ஸ், அந்த ஃபேலிஃபினால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற நச்சுக்கள், இது எல்லாத்தையுமே செல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியேற்றி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்கள் எல்லாம் சேதமடையாமல் முன்னாடியே தடுக்கும். குறிப்பாக அந்த பெருங்குடல் மற்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பகம், புரோஸ்டேட் புற்றுநோய், இதுக்கான செல்கள் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகளை மாம்பழங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் உங்களுக்கு ஃபேலிஃபினால்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கிறதாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து விடுதலை பெற்று புற்றுநோய் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறலாம். புற்றுநோய் செல்கள் பரவாமலும் முன்னாடியே தவிர்த்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே மாம்பழம் கிடைக்குதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. அளவாக மட்டுமே மாம்பழங்கள் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.